அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் சிபிஎஸ்சி புக் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லைஃப் ப்ராசஸஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தலைப்பை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 10. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அத்தனையும் நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த பார்ட்டில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. வழக்கமாக ஸ்டொமேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னா லீஃபில் இருக்கும். இந்த லீஃப் போக இன்னும் சில இடங்களில் இருக்கலாம். ஸோ இந்த லீஃபில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா எங்கே இருக்கும், இதுக்கு முன்னாடி லீஃபினுடைய கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் அப்பர் எபிடர்மிஸ் லோயர் எபிடர்மிஸ்னு 2 ரீஜன் நம்ம பார்த்துருப்போம். அதில் லோயர் எபிடர்மிஸில் தான் அதிகமான அளவு ஸ்டொமேட்டா வந்து காணப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி ஹைடட் பிலோ த சன்லைட். அதாவது என்னென்னா சன்லைட் வந்து இட் வில் பி ஃபாலோயிங் ஆன் டு த லீவ்ஸ் டைரக்ட்லி. And to avoid the transpiration, the stomata are placed at the lower epidermis of the leaves. லீவ்ஸினுடைய லோயர் எபிடர்மிஸில் ஏன் வந்து வச்சுருக்கு அந்த பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து டைரெக்டாக அதில் படக்கூடாது. பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும், த ஸ்டொமேட்டா வில் பி ஓப்பனிங் ஈஸிலி அண்ட் வாட்டர் வில் பி எவாப்ரேட்டிங் மோர் ஃபாஸ்டர். அந்த சன்லைட் வந்து அது மேலே படும்போது வேகமாக வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அதனால தான் வந்து அந்த டு அவாய்ட் த டிரான்ஸ்பிரேஷன், to avoid the speed of the transpiration, the stomata are placed at the lower epidermis of the leaves. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லோயர் எபிடர்மிஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டாவில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த ஸ்டொமேட்டா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சம்மந்தமாக சில விஷயங்களை நாம் இங்கே பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது சென்டரில் இருக்கக்கூடிய இந்த போர் தான் ஸ்டொமேட்டா. திஸ் ஸ்டொமேட்டா இஸ் சரவுண்டட் பை 2 guard cells. That guard cells are surrounded by subsidiary cells. And the subsidiary cells as well as the guard cells, they are provided with chloroplast, and this chloroplast is maximum when compared with this. The chloroplast number will be more when compared with the subsidiary cells. இந்த subsidiary cells விட இங்கே இருக்கக்கூடிய chloroplast வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கும். இதை விட எபிடர்மல் செல்ஸை விட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக இங்கே மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் அதிகமாக இருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வேகமாக நடக்கும் அப்படின்ட்டு கிடையாது. இதை விட வந்து அதிகமாக எஃபிஷியண்ட்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய சில செல்ஸ் இருக்குது. அதுதான் பேலிசைடு பேரன்கைமா, மீசோஃபில் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நாம் போன வீடியோஸில், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோஸில் நம்ம பேசியிருப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது வந்து காட் செல்ஸை வச்சுக்கிட்டு இருக்குது. காட் செல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர் தான் ஸ்டொமேட்டல் போர். ஸ்டோமா அப்படின்னா சிங்குலர், ஸ்டொமேட்டா அப்படின்னா ப்ளூரல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இது ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது, இது வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷனையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தியரிட்டிக்கலாக இந்த பேராகிராஃபில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் ஸ்டடி ஹவு த பிளான்ட் அப்டைன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை. The plants are absorbing the carbon dioxide from the atmosphere through the stomata. இந்த ஸ்டொமேட்டா வழியாக மூவ் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ஸை அதை ரீச் பண்ணோம். அந்த மீசோஃபில் செல்ஸுக்குள்ள அந்த மீசோஃபில் ரீஜனில் இருக்கக்கூடிய பேலிசைட் பேரன்கைமாவில் நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே இந்த கார்பன் டை ஆக்சைடு போய் ரீச் ஆகணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அட் தி சேம் டைம் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த chloroplast and it will be eliminated through the stomata. So here the gaseous exchange is the basic function of this stomata. Apart from this, transpiration is also performed in stomata. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? So we had talked about the stomata, which are tiny pores present on the surface of the leaves, especially the lower surface of the leaves. Massive amounts of gaseous exchange takes place in the leaves through these pores for the purpose of photosynthesis. I have told that already. Carbon dioxide is getting in and the oxygen is getting out. இது வந்து photosynthesisக்கு. For respiration, oxygen is getting in and carbon dioxide is going out. இது வந்து plant respiration ஆக இருந்தாலும் ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில் வரும். அது இங்கே கொடுக்கல, பட் யூ ஹவ் டு கீப் இட் இன் மைண்ட் தட் டியூரிங் தட் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் இஸ் கன்சியூம்டு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்டு இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி the respiration process is similar. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பிரேஷன் பற்றி நம்ம பின்னாடி பேசலாம், சரியா? பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் ஹியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் occurs across the surface of the stem, root and leaves as well. Normally, the stomata is accessing the carbon dioxide
for photosynthesis. At the same time, root and stem, they are also needed that air. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த gaseous exchange it essential. இப்போ நார்மலாக ஒரு லீஃப் இருக்குது, ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரூட் வந்து நீங்கள் அப்படி ஏரேஷனில் வந்து அது இருக்கணும். அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஒரு விதை போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த விதை போட்ட உடனே அதுக்கு மேலே கொஞ்சோண்டு அப்படியே மண்ணை வந்து தூவி விடுவீங்க. தூவி விட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு போயிடணும். அப்போ தான் அந்த விதை முளைக்கும். நீங்கள் பாட்டுக்கு நல்லா உள்ளே சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஆழமாக தோண்டி உள்ளே வச்சு டப்புன்னு அமுக்கி விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது முளைக்காது. ஏன்னா நீங்கள் நடுவில் அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரை குறைச்சிடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல காலில் மிதிப்பட்டாலோ அல்லது ஓங்கி அமுத்தினாலோ அந்த ஏர் ஸ்பேஸஸை வந்து நீங்கள் குறைச்சிடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஏரேஷன் இஸ் மிஸ்ஸிங். அதே மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குது, ரூட் சிஸ்டம் நல்லா வளர்ந்து கிடக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நிறைய தண்ணியை நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அந்த பிளான்ட்டு அழுகிடும். அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட் சிஸ்டம் அழுகிடும். தண்ணி தேங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கணும். நீங்கள் பட் மொத்தமாக ஒரே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரூட் சிஸ்டம் அழுகிடும். ஏன் அழுகிச்சு? ஏன்னா அந்த இடத்துல ஏர் இல்லை. ஸோ அப்போ ரூட் சிஸ்டம் தே ஆர் ஆல்சோ நீட் தட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னா ரூட் சிஸ்டமும் டிகே ஆகிடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் ஆஸ் வெல் அப்படின்ட்டு. சின்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேன் ஆல்சோ பி லாஸ்ட் த்ரூ திஸ் ஸ்டொமேட்டா, that is what? Transpiration. The plant closes these pores when it does not need carbon dioxide. So during the night time the photosynthesis will not be occurring, so that carbon dioxide need it will not be there, so that the stomata will be closed. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டொமேட்டா வந்து தேவைப்படுற நேரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, தேவைப்படுற நேரம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் they are sunlight dependent அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. When the sunlight is during the daytime the sunlight is falling onto the leaves, so that the stomata will be open. Likewise during the night time the sunlight will not be there, so that the stomata will be open. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Closed. The stomata will be closed. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The opening and closing of the stomatal pore is a function of the guard cells. Normally இங்கே பாருங்கள் guard cells. இந்த guard cells வந்து உள்ளுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா உப்பி போய் இருந்துச்சு அப்படின்னாக்கா the stomata will be open. உப்பி போய் இருக்கிறது அப்படிங்கிறது it will be full of water. That word is called as turgid. 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 When the guard cells are absorbing more amount of water from their surroundings and it will become turgid, then the stomata will be open. During the night time the stomata nearby the stomata, the guard cell, they are losing the water to the nearby cells, so that it will be flaccid. Flaccid, flaccid, that's the word you have to use for shrinkage of the guard cells. Not only that guard cells, any kind of cell, living cell, it will be exerting the water or releasing the water outside and it will be shrunk. That stage is called as flaccid. இங்கே turgid, then flaccid. இந்த ரெண்டு வார்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய காட் செல்ஸ் வந்து டர்ஜிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஸ்டேஜில் இருக்கும். ஸ்டொமேட்டா வில் பி ஓப்பன். அதே மாதிரி அது வந்து ஃப்ளாசிடாக இருந்துச்சு அப்படின்னா, காட் செல்ஸ் வந்து ஃப்ளாசிடாக இருந்துச்சு அப்படின்னா அது க்ளோஸ்டு ஸ்டேஜில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் அடுத்தது கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃபோட்டோசிந்தசிஸ். த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா is a stomatal pore is a function of guard cells. The guard cells swell. அந்த ஸ்வெல்லை தான் நான் டர்ஜிட் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் ஸ்வெல் ஆச்சு? வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே போச்சு. ஸ்வெல். When water flows into them, water flows into them, causing the stomatal pore to open. Likewise, similarly, the pore closes if the guard cells are shrink. அதாவது காட் செல்ஸ் ஷ்ரிங்க் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஃப்ளாசிட் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டொமேட்டா வில் பி க்ளோஸ்ட். அப்போ ஸ்டொமேட்டாவினுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய சிங்கிள் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம பேசியிருக்கிறோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.